அனைவருக்கும் வணக்கம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது கல்கரி நியூஸ். நான் தீபிகா. செல்வ பெருந்தகை அவர்களுடைய வீட்டுல ரைடு அப்படிங்கிறது பேசும் பொருளா இன்னைக்கு எல்லா மீடியாஸும் பேசிட்டு இருக்காங்க. எதுக்கு இந்த கேவலமான ஒரு வேலை அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சி தலைவர்கள்ல இருந்து ஆரம்பிச்சு பல பேர் விமர்சனங்கள் அப்படிங்கறது குவிச்சிட்டு இருக்காங்க. சரி, நம்ம என்ன பேச போறோம்? எல்லாம் பேசுறாங்க, திட்டுறாங்க, நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு எதுக்கு இந்த வேலை அதான். ராகுல் காந்தி அவர்கள் வருகை கொடுக்கிறாரு. இந்திய கூட்டணி சார்பா வராங்க. ஒரு மாபெரும் தலைவர், ஒரு மூத்த தலைவர் வராரு. அப்படிங்கும் போது இவங்க கூட கூட்டணி கட்சியா இருக்கக்கூடியவங்க யாரு? திமுக. கரெக்டாங்க. மோடி அவர்கள் வராரு அப்படின்னா இவங்கெல்லாம் பெரிய பெரிய ஆட்களாக இருக்காங்க. அவங்க வராங்க அப்படின்னா நான்லாம் பார்க்க மாட்டேன், போவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தூரம் தள்ளும் போது, உங்க தலைவர் தானே, நீங்க கூட்டணியில வச்சிருக்கிற தலைவர் தானே, உங்க கூட்டணி தானே, அவர் வராரு, அவரை கூட பார்க்க முடியாத அளவுக்கு பிரச்சாரமா, வேலையா அப்படிங்கிற கேள்வி அங்க அதிகமா இருக்கு. ஏன்னா நம்ம ஸ்டாலின் ஐயா அவர்களுடைய பிறந்த நாள் அப்பவே என்னுடைய ஹார்ட்ஃபுல் பிரதர், என்னுடைய மினி பிரதர், அந்த பிரதர், இந்த பிரதர்னு சூப்பரா போன வருடம் போட்ட ராகுல் காந்தி இந்த வருஷம் நல்லா இருங்க, ஹாப்பி பர்த்டே, நல்லா இருங்க அப்படின்னு சொல்லி மட்டும் தான் போட்டிருக்காரு. பெரிய அளவுக்கு அந்த பாசம் நேசம் எதையுமே காமிக்கல. அப்போ மக்களுக்கு என்னவா இருக்கு? ஓகே, ஒட்ட ஒன்சல் ஸ்டார்ட். டிவிக்கு இந்த வாட்டி ஆட்சியை பிடிக்கல அப்படின்னா, திமுக ஆட்சி பிடிக்கலன்னா காங்கிரஸ் ஷார்ட்டா அங்கிருந்து கலந்து டிவிகே பக்கம் போயிடும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லைன்றதை தெளிவுபடுத்திட்டாங்க. கரெக்டா? இது கூட ஐயோ நான் எப்படி விடுவேன் என் கட்சிய அப்படின்னு சொல்லி செல்வ பெருந்தகை பிடிச்சி வச்சிருப்பாரு. ஆனா நீயே கிளம்ப, நீயே திமுக தான் அப்படின்னு அவங்க புரிஞ்சு அமிச்சாங்கன்னா தனி கட்சி ஒன்று ஆரம்பிப்பாரு. கன்ஃபார்மா தனி கட்சி அப்படிங்கறத ஆரம்பிச்சு திமுக கூட இணக்கமாயிருவாரு செல்வ பெருந்தகை. சரி, ஓகே, இந்த டீமை விட்டு அப்படியே கொஞ்சம் இப்படி வருவோம். என்னதான் ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஷோழிங்கர் வராரு நம்ம ராகுல் காந்தி அவர்கள். ஓகேவா? அவர் பிரச்சாரம் அப்படிங்கிறது செய்யறாரு. அந்த மேடையில டிரான்ஸ்லேட்டரா இருக்காரு செல்வ பெருந்தகை. ட்ரம்பை பத்தி பேசுறாரு, நிறைய நபர்களை பத்தி பேசுறாரு. எதை பத்தியும் அந்த பேரை மென்ஷனே பண்ணலங்க. பேரே மென்ஷன் பண்ணல. இப்படி பேசுறது, அப்படி பேசுறது, ஏதோ ஸ்டாலின் ஐயா அவர்களை உயர்த்தி இந்த மாதிரி பண்ணாரு, இந்த மாதிரி செஞ்சாரு, நம்ம மோடி அப்படி பண்ணாரு, இப்படி பண்ணாரு, அந்த ஆட்சி நம்மளுக்கு தேவையா, இப்படி வேணாம், இப்படிதான் இருக்கே தவிர அந்த சொல்ற கரெக்டான வேர்ட்ஸ் எதுவுமே இங்க யூஸ் பண்ணல. புரிஞ்சுக்கிட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட் டைம் நீ வராத, டிரான்ஸ்லேட்டர் நீ இருக்கிறதே வேஸ்ட், வேற என்னவோ ஒரு வேலை பாக்குறேன், எனக்கு தமிழ் தெரியலன்னு என்னை ஏமாத்துற, கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நிலைன்றது இப்ப செல்வ பெருந்தகை அவர்களுக்கு இருக்கு. இப்ப செல்வ பெருந்தகை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, மீதம் இருக்கிற நார்மலா இருக்கிற தலைவர்கள் மாதிரி இல்ல. சீரியஸா இப்போ ஒரு செந்தில் பாலாஜி கிட்ட சண்டைக்கு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மல்லு கட்டி முன்னாடி நிப்பாரு, முடிஞ்ச அளவுக்கு மல்லு கட்டுவாரு. ஆனா செல்வ பெருந்தகைய எடப்பாடி செல்வா சும்மாரு அப்படின்னு சட்டசபையில சொன்னா கூட டபக்குன்னு அமைங்கிட்டு உட்கார்ந்துருவாரு. இதே மாதிரி எல்லா தலைவர்களும் அவங்கள அப்படியே அடக்குவாங்க. ஈவன் அண்ணாமலை எடுத்துக்கோங்களேன், அண்ணாமலை ஏதாவது ஒரு விமர்சனம் பண்ணி அண்ணாமலை அப்படின்னு எடுத்தா, நீ லண்டன்ல என்னெல்லாம் வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும், நான் முதலீடெல்லாம் சொல்லவா அப்படின்னா, அண்ணாமலை கூப்பிட்டம்பா, சும்மா பேரை சொல்லி பார்த்தம்பா அப்படின்னு சொல்லிட்டு அமைங்கிடுவாரு. ஆமாங்க, அப்படிதான் இருக்கு செல்வ பெருந்தகையினுடைய நிலைமை. ஸோ இப்போ இங்கேயும் அவரால் எதுவும் பண்ண முடியல, இங்க இருக்கிற தலைவர்கள்கிட்டயும் ஒன்றும் பேச முடியல, பண்ண முடியல. அவர் அப்படியே போயிட்டு இருக்காரு. அந்த பக்கம் மூத்த தலைவர்கள் கிட்ட, சொந்த கட்சியில் இருக்கவர்கள் கிட்ட பேச முடியல அவரால். என்ன காரணம்? நீ என்ன ஒன்று பண்ற, திமுகவினுடைய முழுக்க உடன்பிறப்ப மாறிட்ட, நீ வேணா, நீ தூரமாவே இரு அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்ப ராகுல் காந்தி அவர்களோட நிலைப்பாடுலாம் இருக்கு. கரெக்டா? இவர் தூரம் தள்ளி வச்சத அமைதியா இருந்துடுறாரு. என்ன சொந்த கட்சி, ஒரு கூட்டணி கட்சி தலைவரா இருக்கிறாரு, அவர் இப்படி பேசிட்டாரு நம்ம தலைவர், என்ன பண்ணலாம், என்ன இப்படி நடந்துருச்சேன்னு சொல்லிட்டு உள்ள இருக்கிற சலசலப்பு கிளிகிளிப்புலாம் ஒரு பக்கம் போக, இல்ல இதை நம்ம இப்படி விட்டா நல்லா இருக்காது, நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு தான் செய்த ஒரு பெரிய பிளான் என்னவா இருக்கு? ரைடுன்னு அலற விடுறது. என்னப்பா என்னாச்சு, ரைடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே என்னாச்சு செல்வ பெருந்தகை அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்போ பாஜக என்ன சிறை பிடிக்கிறதுக்கு ஆசைப்படுறாங்க, சிறைப்பிடிச்சு வச்சிருக்காங்க, பாஜகவினுடைய சூழ்ச்சி வலையில நான் சிக்கிட்டேன், நம்ம பிரச்சாரம் செய்யக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால என்ன அப்படியே அவங்க சிறைப்பிடிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கதறன்னு கதறாரு. இந்த விஷயம் உண்மையாவே உளவுத்துறை அப்படிங்கிறது, ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா நமக்கெல்லாம் வர்றதை விட மிக அதிக அளவுல ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு வரும். இது சரியா இல்ல தவறா, உண்மையாவே அது நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரிந்து கொண்டுதான் இவர் என்ன செய்திருக்கணும், இந்த அறிக்கை அப்படிங்கிறது கொடுத்துருக்கணும். அதுக்குள்ள நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்களுடைய அறிக்கை அப்படிங்கிறது செல்வ பெருந்தகைக்கு இணக்கமா வருது. பாஜக இன்னும் எலெக்ஷன் கிட்ட ஒரு 2 நாள் இருக்கும் போது பாஜகவினுடைய சூழ்ச்சி தெரியுதா உங்களுக்கு, புரியுதா உங்களுக்கு? பாருங்க,
இந்த மாதிரி சிறைப்பிடிச்சு வச்சிருக்காங்க, பிரச்சாரம் செய்ய விடாம தடுக்கிறாங்க, அவங்க செய்யற அந்த அதிகாரிகள், வருமான வரித்துறை அதிகாரிகள் எல்லாரும் வீட சூழ்ந்துட்டாங்க, இதெல்லாம் எப்படி சாத்தியம், இதெல்லாம் செய்யலாமா, இந்த மாதிரி வந்து ஒரு வேட்பாளர் கிட்ட இந்த மாதிரி வரக்கூடாதுன்னு அவங்களுக்கு தெரியாதா, இது எவ்வளவு பெரிய ஒரு தவறு, அப்படி இப்படி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு தன்னால முட்டுச்ச அளவுக்கு அறிக்கைய வெளியிடுறாரு. ஒரு பக்கம் இவரும் ஒரு பக்கம் ஐயோ பெரிய அளவுல மாட்டிக்கிட்டாரு போல, என்னாச்சுப்பா எங்க பார்த்தாலும் ரைடு இவருமா அப்படின்னு மக்கள் பேசுற நேரத்துல வருமான வரித்துறை தெளிவா சொல்றாங்க, நாங்க எந்த வித சோதனையும் நடத்தல, நாங்க எதையுமே செய்யல அப்படின்றத தெளிவா அவங்க சொல்லிடுறாங்க. அப்போ என்ன அது, அப்போ ரைடு வரும்னு நீங்க வெயிட் பண்றீங்களா என்ன, நாங்க பயப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஏதாவது ட்ரை பண்றீங்களா புதுசாங்கிறது தான் இப்போ கேட்கக்கூடிய கேள்விகளா இருக்கு. ரைடு நடத்தல, வருமான வரித்துறை தெளிவா சொல்றாங்க, அப்ப உங்களை வேற யாராவது ஏமாத்திட்டாங்களா, வாய்ப்பு இல்லை, உங்களை ஏமாத்த முடியுமா, நீங்க யாரு அப்படிங்கிற கேள்வியும் மக்கள்கிட்ட இருக்கு. ஸோ இப்படி வந்து இவர் ஏன் இவர் பண்ணுன்னா அப்புறம் தெரியுது விஷயம், ராகுல் காந்தி நீ டிரான்ஸ்லேட்டரா வர தேவையில்ல, வேற ஏதோ வேலை பார்க்குறேன்னு வேற ஒரு ஆளை வச்சுக்கிட்டாரு இல்லையா. இப்படி இருக்கும்போது அந்த டிரான்ஸ்லேட்டர் எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணாலும் ஏதாவது ஒரு காமெடிங்கிறது வந்துடுது, முடியல. இந்த ரைஸ் இந்த அதாவது இந்த இந்த புரட்சியை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நெக்ஸ்ட் லெவல் நம்ம போவோங்கிறத அவர் பேசுறாரு, இங்கிலீஷ்ல சொல்றாரு. இதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணும்போது பண்ற பர்சன் சொல்றாரு, இந்த அரிசி மிகவும் சுவையாக இருக்கும் என நம்புகிறேன், இதை பிரியாணி செய்து சமைத்து விட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு. எந்த அளவு இருக்கு பாருங்க, இந்த காமெடி தானே. அவர் படிக்கடான்னு சொன்னேன், எவ்வளோ ஒருத்தனாவது படிச்சிங்களாடா அப்படின்னு சொல்லி கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் இதெல்லாம் பார்க்கும் போது இருக்கு. சரி ஓகே, இது ஒரு பக்கம் இருக்க. இப்போ ராகுல் காந்தி அவர்கள் இந்த டிரான்ஸ்லேட் அப்படிங்கிறது ஒரு பெரிய சர்ச்சையாக மாறும் நேரத்துல ராகுல் காந்தி அவர்களுடைய வாய்ஸா ஒலிக்கக்கூடிய பிரவீன் சக்கரவர்த்தியாக இருந்தாலும் சரி, ஜோதிமணியாக இருந்தாலும் சரி, இவங்க கிட்டையும் செல்வ பெருந்தங்க பெரிய அளவுல வேலை அப்படிங்கிறது காமிக்கல. இவங்களே திட்டுறாங்க, என்னங்க ஒரு தலைவராக இருக்காங்க அப்படிங்கிறதுனால இது முழுக்க முழுக்க காங்கிரஸுடைய வாய்ஸ் அவர் மூலமா வருதுன்னு நீங்க நினைக்காதீங்க, தலைவராக இருக்காரு அப்படிங்கிறதுனால அது வந்து உண்மை கிடையாதுன்னு சொல்லிட்டு ஜோதிமணி பேசும்போது எதிரா நீங்க என்ன அப்படி பேசுறீங்க, நான் தாங்க தலைவர் அப்படின்னு சொல்லி அவரால் கட்ஸா நின்று பேச முடியல. ஏன்னா பல இடத்துல தெரியும் இது வந்து ஒரிஜினலான வாய்ஸ், ராகுல் காந்தி அவர்களுடைய வாய்ஸ் தான் இங்க பிரதிபலிக்குது அப்படிங்கிறது செல்வ பிறந்தகைக்கு தெரியும். ஆல்ரெடி இவர் மேல பல ப்ராப்ளம்ஸ் என்னவா இருக்கு, சவுக்கு சங்கர் அவருடைய வீட்டில் மலம் அது இதுன்னு ஊத்துனதாகட்டும், ஆம்ஸ்ட்ராங் விஷயம் ஆகட்டும், நிறைய இடத்துல இவருடைய பேர் அப்படிங்கிறது அடிபட்டு இடிபட்டு மிதிப்பட்டு உதப்பட்டு அசிங்கப்பட்டு நின்றுட்டு இருக்கு. என்ன இவர் எல்லாமே காங்கிரஸ்க்காக சப்போர்ட்டுக்காக இவர் இதெல்லாம் பண்ணாருன்னா நோ, முழுக்க முழுக்க திமுகவுக்கு. பிகாஸ் நிறைய பிஸ்னஸஸ் அப்படிங்கிறது டுவர்ட்ஸ் இங்கே நடக்கும் பட்சத்தில் திமுகவினுடைய ஆதரவுங்கிறது எனக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நான் எங்கேயும் எந்த இடத்துலையும் திமுகவை விட்டு கொடுக்க மாட்டேன். காங்கிரஸே நாளைக்கு வேணாம்ப்பா இந்த கட்சி நம்ம விட்டு போயிடலாம்ப்பா, நம்ம வந்து டிவிகே கிட்ட போயிடலாம்ப்பான்னு சொன்னாலுமேவும் நான் முழுக்க முழுக்க சொல்கிறேன், நான் விடவே மாட்டேன், நான் இவங்க கிட்ட தான் இருப்பேன், இவங்க கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்வ பிறந்தகை தனி கட்சி ஆரம்பிச்சு அவங்க கூட போவாரே தவிர வேற மாற்று அப்படிங்கிறது அங்கே நடக்க வாய்ப்பு கிடையாது. ஸோ இப்போ முழுக்க முழுக்க இவர் ஏன் பண்ணாரு எதுக்கு பண்ணாருங்கிறத நம்ம பேசிட்டோம். கூடவே இப்போ யாருக்கு நம்ம ஓட்டு போட போறோம் அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்கும்போது அட்வர்டைஸ்மெண்ட் பண்ற வேலை இருக்கு, கடவுளேன்னு இருக்கு. அதிமுகவோட அட்வர்டைஸ்மெண்ட் வேற லெவல்ல, யார் டிஎம்கேவோட அட்வர்டைஸ்மெண்ட் முடியல சுத்தமா முடியல. ஏன்னா அடுத்த மாசம் நானே உங்களுக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க பண்றாங்கங்க, முடியல. என்னடா அடுத்த மாசம் என்ன அப்படின்னு பார்த்தா ஆட்சி வந்து திமுக திரும்பவும் அமைச்சிருமாமா. இது வரைக்கும் 1000 ரூபாய் கொடுத்தாங்களாம், இப்ப 2000 ரூபாய் கொடுப்பாங்களாம், அதுல வந்து எல்லாத்தையுமே வாங்கி குவிச்சிருவாங்களாமா. பார்த்துக்கணும் நம்ம என்ன நடக்குது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பார்த்துக்கணும். ஸோ இந்த ஆட்சி அமையக்கூடாதா அப்படிங்கிறதே ஒரு பெரிய கேள்வியில் இருக்கும் பட்சத்தில் அமைஞ்சிருமாமா, இவங்க 2000 ரூபாய் வாங்கிடுவாங்களாமா. அப்படி பார்த்தா 2500 ரூபாய் விஜய் தரேன்னு சொன்னாரு, அப்போ அங்கே மக்கள் ஓட்டு போட மாட்டாங்களா? இவங்களாவது 2000 அவர் 2500 சொல்லியிருக்காரு. அப்போ ஏங்க இந்த 1000 ரூபாய் மக்கள் உரிமை தொகை அப்படிங்கிறதே பல பேருக்கு வரலைங்க, பாதி வருடங்களா, பாதி எங்க முக்கால் போயிடுச்சு. கடைசி ஒரு 6 மாத காலத்தில் பல பேருக்கு போட்டுட்டு இன்னைக்கு நான் இவ்வளோ போட்டேன் அவ்வளோ செஞ்ச மக்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தேன்னா எப்படி? பெரிய ஒரு இந்த 1000 ரூபாய இன்னொரு 1000 ரூபாயா சேர்த்து 2000 ரூபாயா வாங்குறதுக்குள்ள விலைவாசிகள் எகுரும். மக்களே புரிஞ்சுக்கணும், தெளிவாக இருக்கணும். நீங்க சூஸ் பண்ற பர்சன் யாரு அப்படிங்கிறத தயவு செய்து புரிஞ்சு ஓட்டு போடுங்க. வேற வார்த்தைகள் இல்லை சொல்றதுக்கு. திரும்ப ஒரு 5 ஆண்டு எல்லாத்தையும் ஏற்றி மண்டைக்குள்ள தான் விடுவாங்க. நம்மளால திரும்ப லீட் பண்ண முடியுமானே தெரியாது. இத்தனை வருட காலத்துல வாங்கி வச்சிருந்த கடன் சுமை அப்படியே டபுள் ஆக்கி காமிச்ச திமுக வேணுமா வேணாமான்னு யோசிச்சுக்கோங்க. அதிமுக பாஜகவை ப்ரிஃபர் பண்ணுங்க, அடுத்து உங்களுடைய இஷ்டம் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். யாருக்கு ஓட்டு போடணுமோ உங்களுடைய உரிமை, நான் இவங்க அவங்கன்னு நான் சொல்ல மாட்டேன்.
இந்த கட்சி வந்தால் ஓகே இவங்க செய்வாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையின் பேரில் வேட்பாளர் நல்ல வேட்பாளராக இருக்கும் பட்சத்தில் தயவு செய்து அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.